விழுப்புரம் மாவட்டத்தில் வரும் 28, 29ஆம் தேதிகளில் கள ஆய்வு. திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 100 ஏரிகளில் நீர் நிரப்பும் திட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. சேலம் அருகே மேச்சேரியில் விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாவேக தலைவர் விஜய் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என நிர்வாகி சிவா பேச்சு. தொண்டர்கள் உற்சாகமடைந்து கரகோஷம். தர்மபுரி 5 சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தர்மபுரி சட்டமன்றத்தை மணமகளின் கழுத்தில் தாலி கட்ட முயன்ற மணமகனின் தாய் ஷாக்காகி மணமகனின் கையில் தாலியை கொடுக்குமாறு அறிவுறுத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி. 48 இணையர்களுக்கான திருமண விழா சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தற்போது மேடையில் மணமக்கள் சூரியகுமார், குணவதி அவர்கள் இருக்கிறார்கள். வருமான வரித்துறை சோதனையால் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என இபிஎஸ் மறுக்கவில்லை. மீண்டும் சோதனையிட்டால் அதிமுகவை பாஜகவோடு இணைத்து விடுவார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி கலகல பேச்சு. குலுங்கி குலுங்கி சிரித்த தலைவர்கள். சின்னதாக கண் கலங்கினாங்க. கலாநிதி வீரசாமி சொன்னார்கள், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனுக்கு தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுவுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவோப்பா அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொன்னார். ஜெயங்கொண்டத்தில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்ற திருமாவளவனின் கோரிக்கை ஓராண்டுக்குள் நிறைவேற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை பேச்சு. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருப்பதால் இன்னொரு கூட்டணிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என திருமாவளவன் விளக்கம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை சிறை. எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்க வேண்டாம் என நீதிபதியிடம் கெஞ்சிய நடிகை கஸ்தூரி வாகனத்தில் ஏறும்போது மீண்டும் கோஷம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி உடைத்து உள்ளே வருவோம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானதாக தகவல். யாருக்கும் பயந்து தெலங்கானா போய் ஒளியவில்லை என கஸ்தூரி பேசிய வீடியோ. இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் எக்ஸ் பக்கத்தில் வெளியாகி பரபரப்பு. நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். அமெரிக்காவில் நடந்த உலக கேரம் சாம்பியன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுமி காசிமா வெற்றி. தனிப்பிரிவை தவிர்த்து இரட்டையர் மற்றும் குழு பிரிவிலும் பட்டம் வென்று அசத்தல். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். புதுச்சேரி அரசியலில் இறங்குகிறார் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். காமராஜர் நகர் தொகுதியை தத்தெடுக்க பாஜக எம்எல்ஏக்கள் முழு ஆதரவு.
சென்னை மேடவாக்கம் பகுதியில் சாலையோரம் அமர்ந்திருந்த முதியவரை முட்டிய மாடு. பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் வடமாநிலத்தவருக்கு விடுதியில் அறை எடுத்துக் கொடுப்பது தொடர்பாக மோதல். ஓட்டலில் பெண் ஓட்டுநரை இளைஞர் அறைந்த சிசிடிவி காட்சி வெளியானது. கடலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கனமழையால் நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு செல்லும் சாலைகளில் தேங்கிய மழைநீர். 1 மணி நேரமாக பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அவதி. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர், குடவாசல், நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. 3 நாட்களாக மழை நீடிப்பதால் குளிர்ச்சியான சூழல். கடலூர் அருகே வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக தண்ணீரை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர். கனமழையால் கீழ்வேலூர் அருகே 100 ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். கதிரிலேயே முளைக்கும் வாய்ப்பு இருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலை என விவசாயிகள் வேதனை. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு ரயில் சேவைகள் குறைப்பு. தண்டவாள பராமரிப்பு பணியால் அரை மணி நேரத்திற்கு ஒரு மின்சார ரயில் இயக்கப்படுவதால் அலைமோதிய கூட்டம். தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, விருதுநகரிலும் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொடைக்கானலில் வார விடுமுறையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரி உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்கள். கடும் போக்குவரத்து நெரிசல், போதிய போலீஸ் இல்லாததால் பக்தர்கள் அவதி. கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நீச்சல் குளத்தில் குளித்த 3 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி மரணத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரணை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மோதலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர். ஆம்புலன்ஸ் வந்தபோது சண்டையை நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்த வினோதம்.
கேரளாவில் காலியான சாலையிலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத கார். மனிதநேயமற்ற கார் ஓட்டுநருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம். டெல்லியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக கைலாஷ் கெலாட் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் ஹெலிகாப்டரில் சோதனை. பணம், பொருள் ஏதேனும் இருக்கிறதா என பைகளை தேர்தல் ஆணையத்தினர் திறந்து பார்த்ததால் பரபரப்பு. வரும் 29ஆம் தேதி கோவைக்கு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணத்தில் உதகை உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். காங்கோவில் திடீரென சரிந்து விழுந்த மலை. செம்புத்தாது வெட்டி எடுக்கப்பட்டு வந்த நிலையில் பெரும் பகுதி சரிந்தது. யுக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்திய ரஷ்யா. ஒரே நேரத்தில் 120 ஏவுகணைகள் மற்றும் 90 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு வீட்டின் மீது குண்டு வீச்சு. வீட்டில் இல்லாததால் உயிர் தப்பினார். ரயில் மற்றும் தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுத்தால் வழக்கு. ரயில்வே வாரியம் உத்தரவு. விவசாயிகள் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்து கொள்ள நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழ்நாடு உழவர் மற்றும் வேளாண் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிராக மக்கள் போராட்டம். வரும் சனிக்கிழமை வரை அவகாசம் வழங்குவதாக மாவட்ட வருவாய் அலுவலர் அறிவிப்பு. நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் தொடரும் என்று சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. மாற்று இடம் வழங்குவதாக மாவட்ட நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் நிபந்தனை. மதுரையில் நில எடுப்பை எதிர்த்து போராடிய மக்களுக்கு புளியோதரை, தயிர் சாதம் விநியோகம். சாப்பிட்டுவிட்டு தெம்புடன் போராட்டத்தை தொடர்ந்த மக்கள். நெல்லையில் டாஸ்மாக் பாரில் கொலை செய்யப்பட்ட பெயிண்டர் மணிகண்டனின் உறவினர்கள் சாலை மறியல். மணிகண்டனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வலியுறுத்தல். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நீச்சல் குளத்தில் குளித்த 3 இளைஞர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழப்பு. சடலத்தை கைப்பற்றி மரணத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் மோதலில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர். ஆம்புலன்ஸ் வந்தபோது சண்டையை நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்த வினோதம். கேரளாவில் காலியான சாலையிலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாத கார். மனிதநேயமற்ற கார் ஓட்டுநருக்கு 2.5 லட்சம் ரூபாய் அபராதம்.
கோவையில் லாட்ரி அதிபர் மார்டின் இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் தகவல். புதுச்சேரி அரசியல் களத்தில் இறங்குகிறார் லாட்ரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். காமராசர் நகர் தொகுதியை தத்தெடுக்க பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் குழு ஆதரவு. டெல்லியில் போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக கைலாஷ் கெலாட் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் ஹெலிகாப்டரில் சோதனை. பணம் பொருள் ஏதேனும் இருக்கிறதா என்று பைகளை தேடுதல் ஆணையர் திறந்து பார்த்ததால் பரபரப்பு. வரும் 29ஆம் தேதி கோவைக்கு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 4 நாட்கள் பயணத்தில் உதகை உள்ளிட்ட இடங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வாணியம்பாடி அருகே வீடுகள் கடைகளில் விற்கப்படும் மதுபாட்டில்கள் பார்களாக மாறிவரும் நூலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகங்கள். ரயில் மற்றும் தண்டவாளங்களில் ரீல்ஸ் எடுத்தால் வழக்கு. ரயில்வே வாரியம் உத்தரவு. விசாகப்பட்டினம் அருகே பௌர்ணமி சப்பர ஊர்வலத்தின் போது பேரணம் தீப்பிடித்து எரிந்தது. பக்தர்கள் மீது எரிந்தபடி விழுந்ததில் 3 பேர் காயம், மருத்துவமனையில் அனுமதி. சபரிமலையில் நிலக்கல் அருகே கேரள அரசு பேருந்தில் தீ விபத்து. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உயிர் தப்பினர். வெளிநாட்டு சொத்து மற்றும் வருவாய் ஆதாரத்தை கணக்கில் காட்டாவிட்டால் 10 லட்சம் ரூபாய் அபராதம். வரி கட்டுவோருக்கு வருமான வரித்துறை எச்சரிக்கை.